வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் காரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இப்படி பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியும் உப்பும் போட்டு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா காலிஃப்ளவரை மட்டும் தனியாக வடித்து எடுத்துட்டு அதில் உப்பும் தனி மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஒரு சைடில் நல்லா எண்ணெய் காயட்டும். இதை மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு இந்த பதத்தில் கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கணும் பஜ்ஜிக்கு. இப்போ காலிஃப்ளவர் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சூடு பண்ணியிருக்கோம்ல, அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கம்மியான தீயில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவர் நம்ம பச்சையாக சேர்த்துருக்கனால வேகும். இல்லைன்னு சொன்னால் ஜாஸ்தி தீயில் இருந்துச்சுன்னா கருகிடும், காலிஃப்ளவர் உள்ள வேகாது. ஆயிலில் வேலை செய்யும்போது சின்ன பசங்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப பத்திரமா ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் சூப்பரான காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆகிடும். ரெடி ஆனோன்னா பசங்களுக்கு கொடுத்துட்டு பசங்களை டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வீடு பெருக்கி விட்டேன்னா மாப் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு குக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது அவங்க அப்பா வந்த உடனே போட்டு கொடுக்கலான்னு சொல்லி இப்போவுமே போட்டு வச்சா நல்லா இருக்காது, ஆறிடும். அவங்க சாப்பிட்றது ஒரு 4-5 பஜ்ஜி தான் சாப்பிடுவாங்க. அது சூடாக போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால் சூடாக போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நல்லா மொறுன்னு சூப்பரான, பசங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தா எப்படியாவது உள்ளே போய் சேருதில்ல, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை விசிட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.